ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சங்கையா, பிரேம்குமார், லீமா, ரோஸ்மேரி, ராஜ்குமார் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரித்து வரும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சங்கையா, பிரேம்குமார், லீமா, ரோஸ்மேரி, ராஜ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவல். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதில் கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சங்கையா, பிரேம்குமார், லீமா, ரோஸ்மேரி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக மேலும் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகராட்சி உட்பட்ட 100 வார்டு பகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்கள் உள்ளன. இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது மாநகராட்சி கூட்டத்தில் மேற்கொள்ள மூலமாகவோ முடிவெடுக்கப்படும். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மண்டலம் 2, 3, 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு குறித்து நிர்ணயிக்கப்பட்டு ஆணையாளரின் விசாரணையில் தெரியவந்தது. சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடுகளில் செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதற்காக வரி விதிப்புக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை திருடி சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்தது. 2, 3, 4 ஆகிய மண்டலங்களில் அதிக அளவிற்கு முறைகேடு நடைபெற்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஏற்கனவே முந்தைய மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வரி குறைப்பு தொடர்பான அளிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தியதில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் மாநகராட்சி பில் கலெக்டர்கள் போராட்டங்கள் மற்றும் ஆளுங்கட்சி அழுத்தத்தால் அதில் கிடப்பில் போடப்பட்டது. மேலும் தற்போதைய மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மீண்டும் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் மாநகராட்சி வரி குறிப்பு வழக்கு சம்பந்தமாக மீண்டும் புகார் அளித்து வழக்கை விசாரித்து தீவிரப்படுத்தப்பட்ட சொன்னதின் அடிப்படையில் இவ்வழக்கில் முன்னதாக சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவன் கண்ணன், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டு 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கை டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு பணியாற்றி வருகிறது. முறைகேடு வழக்கின் கைதான நபர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மண்டல தலைவர்கள், வரி விதிப்பு குழுவினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களின் வற்புறுத்த காரணமாகவே முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர், சிலர் மண்டல தலைவர்கள், சில மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி 150 கோடி சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் விசாரணை தீவிர நிலையில் மாநகராட்சி மேயர் இந்திராயின் கணவர் பொன்வசன் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் கைது செய்யப்பட்டார். அவரை போலீசார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 3 கவுன்சிலர்கள், ஒரு மண்டல தலைவர் கணவர் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய உதவி ஆணையர்கள் உட்பட பலரது பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. அவர் சொத்து வரி விதிப்பில் ஏற்பட்ட முறைகேடுகளில் இருவருக்கும் உடந்தையாக இருந்ததாக கூறியிருந்தார்கள். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை மேலும் விரிவுபடுத்தப்பட்டு புதிய ஆதாரங்களின் பேரில் மேயரின் கணவர் பொன்வசனின் பெயரில் வெளியிடப்பட்டது. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில்
150 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கில் பழனியாண்டி மகன் சங்கியா, கதிரேசன் மகன் பிரேம்குமார், ஜெயச்சந்திரன் மகள் லீமா, ரோஸ்மரி, முருகேசன் மகன் ராஜ்குமார் ஆகிய 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேட்டில் இதுவரை 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாம், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.